நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎஸ் ரேங்க் புஷ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது கிராண்ட் மாஸ்டர்னு போகல, இப்பவும் புஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம விளாண்ட ஒரு அற்புதமான கிளிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு அண்ணன் குரோனா போட்டு ஓடுறா பாருங்க, இது ரொம்பவுமே டஃப் கொடுத்தாப்புல. நம்மளாம் அழுத்தி நல்ல கில்லையும் எடுத்து விட்டாச்சு. அந்த சைடில் ஒரு அண்ணன் இருந்தாப்புல, இவங்களையும் நல்லா தட்டுனா கடைசியில் கில்லு நமக்கு கம்பெல்லாம் அந்த ரவுண்டை ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த ரவுண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம க்ரோஸாக வச்சுருந்தோம். இங்கே ஒருத்தன் லாங் ரேஞ்சில் ஒருத்தன் மட்டும் இருந்தான், அதனால் நம்ம அடிக்க போனோம். அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த கன்னை எடுத்துகிட்டு போனதே வேஸ்ட்டு தான். நம்ம இந்த ரவுண்டு ஒன்றுமே அடிக்கல. கடைசியில் நம்ம டீம்காரங்களே கில் எடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம அடுத்த ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம டீம்காரங்க ஒரு நாக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சர்ன்னு ஷார்ட் ஏறிட்டேன். ஷார்ட் ஏறினதுமே இந்த இடத்துல குரோனா போட்டிருந்தேன். டபக்குன்னு ஒரு அண்ணன் வந்தாப்புல, ஒரு புஷ்பா கேரக்டரு, டப்புன்னு ஒரு நாக்கு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு அண்ணன் வந்திருந்தாப்புல, இதில் கில் எடுத்து இந்த ரவுண்டை நம்ம பூயா வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு போகலான்ட்டு நம்ம மெடிக்கெட்டில் சுற்றிட்டு அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம டீம்காரங்களை ரொம்பவுமே குறைச்சி கொடுத்தாப்புல. அதாவது நம்ம இந்த மேலே கிடக்காப்புலையா, அவையே வந்து ரொம்பவுமே குறைச்சல் கொடுத்தாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக கரெக்டாக லாண்டா நம்ம அவனை கொண்டுலான்ட்டு நானும் வச்சு அவனுக்கு ஹெட்டு தான் வைப்பேன்ற மாதிரி நானும் ஹெட்டை எம் பண்ணியே இருந்தேன். கடைசியில் வந்து நமக்கு ஹெட்டு விழுந்துட்டு அப்படியே நம்ம அடுத்த ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ரவுண்டில் வந்து நம்ம ரொம்பவுமே டஃப்பாக இருக்கும் இந்த மேட்ச்சில். ஏன்னா அதாவது நம்ம ஷார்ட் ரேஞ்சில் வந்து எல்லாருமே ஏறிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு அண்ணன் இருந்தாவ, அதில் நம்ம அடித்து பார்த்தா அடிக்க முடியல. கடைசியில் இந்த சைடில் உருவாக பாருங்க, நம்ம இங்கேருந்து ஸ்னைப்பரில் நம்ம காத்துக்கிட்டு ஓடி புல்லெட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்சில் வந்து டப்புன்னு ஒரு நாக்கு அடித்த உடனே நம்மளை டீம்காரர் டிமிட்ரி வச்சுருந்தாவே, டிமிட்ரின்னு நம்மளும் ரிவே ஆகியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தால் டபக்கல் சட்டுன்னு ஷார்ட் ரேஞ்சில் ஒரு அண்ணன் வந்தாவே, வைடாக ஹெட்டு அப்படின்னு வச்சு விட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு தான் இருந்தாலும் நம்ம வந்து நல்ல விளாடணுன்ட்டு முன்னேற முடியும் அப்படின்ட்டு நான் சட்னு அடித்தேன். ஆனால் நம்ம டீம்காரங்க நாக்கு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே ஒரு 2 பேர் இருந்தாங்க. நான் ஷார்ட் ரேஞ்சில் போனேன். நம்ம இந்த இடத்துல நமக்கு எத்தனை கில்லு கிடைக்கும் பாருங்க. 2 பேர் தான் நாக்கு அடிச்சிருக்கேன். எத்தனை கில்லு கிடைக்கும் பாருங்க. டப்புன்னு ஒரு ஆளை நாக்கு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த அண்ணன் எந்திரிச்சாப்புல, இவங்கள நாக்கு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் எந்திரிச்சா பாருங்க, டப்புன்னு வைக்கிறதுக்குள்ள நம்ம டீம்காரங்க கில் எடுத்துட்டாங்க. அப்படியே இந்த மேட்சே போய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்குள்ள போகலான்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு ஆளே நாங்கள் 4 பேர் சேர்ந்து அடிக்கோம். கடைசியில் யாருக்கு கில்லு கிடைக்குன்றதை மட்டும் பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு எதுனா கமெண்ட்னா தெரிவிச்சு விடுங்க. டப்புன்னு வந்தாப்புல, தலையிலே வாங்கிட்டாப்புல, ஹெட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் நல்லா மெடிக்கிட்டு போட்டு அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டில் வந்து நம்மளை ரொம்பவுமே திக்கு நிமிடமாக ஆகிட்டானுங்க. டப்புன்னு ஒரு அண்ணன் வந்தாவே இவளையும் நல்ல ஸ்கோப் போட்டு அடித்து ஷார்ட் ரேஞ்சில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருந்து ஒரு அண்ணன் ரொம்பவுமே குடச்சல் கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் இவளையும் நல்லா அடிப்போமே, நான் அடித்தேன். டப்புன்னு இதுலேயும் நாக்கு அடித்து கில் எடுத்தாச்சு. இந்த ரவுண்டு முடிஞ்சு நம்ம தான் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு போகலான்ட்டு நம்ம போயாச்சு. இந்த ரவுண்டில் வந்து ரொம்பவுமே திணற விட்டாங்க. நம்ம டீம்காரங்க எல்லாருமே செத்துட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் இருந்தாப்புல, அவியிலும் இருந்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை, அவியிலும் கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அண்ணன் ஷார்ட் ரேஞ்சில் ஏறி வந்தாவே, அவியிலையும் நம்ம அடித்து கில்லையும் எடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக விளாண்டா தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும்ட்டு இருந்ததுன்னா டப்புன்னு என் ஃப்ரெண்டு மாதேசே மாரி வந்துடாப்புல. அதுக்கப்புறம் டப்புன்னு பக்கத்துலேயே வந்து அவங்களையும் அழுத்தி போட்டு அப்படியே நம்ம மெடிக்கிட் போடும் அப்படின்னு மெடிக்கிட் போடையும் கீழே வந்து டிமிட்ரியை போட்டு ரிவே பண்ணிட்டு போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிமிட்ரியை போட்டு வேறு ரிவே பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பொறுமையாக லாண்டா கடைசி வர இருந்தால் நம்ம இந்த ரவுண்டை ஜெயிக்கலான்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சொன்ன மாதிரி இந்த ரவுண்டை நானும் ஜெயிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்காரரையும் நாக்கு அடிச்சு போட்டாவே, நாக்கு அடித்தோடனே நம்மளும் வெறித்தனமாக மெடிக்கெட் சுற்ற ஆரம்பிச்சாச்சு. சுற்றி ஆரம்பித்தோடனே 1 வந்துட்டு 1 வந்தோடனே நமக்கு சோன் போடுவாங்களா அவங்களுக்கு சோன் போடுவாங்களான்னு தெரில. ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்தோடனே நானும் என்னத்த பண்ணேன், அடிச்சிடலாமா அடிக்க முடியாதான்னு டீம்மேட் வேறு ப்ரெஷர் ஏற்றுறாங்க. அதாவது அந்த மைக் ஆன் பண்ணியிருக்கு பற்றிலாம் ரொம்பவுமே கிடந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தான்லே. அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே அந்த ஸ்கேட் போர்டில் பையாச்சு. போன உடனே இங்கேருந்து எங்கே இருக்கானே தெரில. நான் இன்ன வரைக்கும் இனிமே பார்க்கல. இருந்தாலும் ஒரு குளோவல் போடணுமேனு வாசலில் ஒரு குளோவல் போட்டேன். அப்படியே போன உடனே சரி பின்னாடி இருப்பாங்களோ அப்படின்ட்டு நானும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடி தான் பார்க்கேன். கடைசி வரை அம்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நேராக ஷார்ட் ரேஞ்சு போகலாமா, அப்படி அந்த ஸ்கேட் போர்டில் ஏறலாமான்ட்டு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் யோசித்துருக்கட்டும், நிதானமாக ஆடும். அப்புறம் தான் நம்ம இந்த மேட்சை போயாவை தட்டிட்டு போக முடியும். அப்புறம் தான் நம்ம டீம்காரங்க நம்மளை பாராட்டுவாங்கன்னு நினச்சி ஷார்ட் ரேஞ்சில் போனேன். இந்த இடத்துல தான் நம்மளால் நின்னாப்புல அழுத்தி பிடிடா அப்படின்ட்டு அழுத்தி விட்டேன். இந்த ரவுண்டு நம்ம ஜெயிச்சாச்சு. அடுத்த ரவுண்டு நம்ம ஷார்ட் ரேஞ்சில் பக்கத்தில் ஒரு அண்ணன் ரொம்பவுமே ஷார்ட் ரேஞ்சு வந்துட்டாப்புல. நம்மளும் அங்கே கண்ணை வச்சுட்டு அழுத்தி பார்த்தா முடியல. டப்புன்னு நம்ம டீம்காரரு கட்டணை வச்சே மண்டையில் போட்டாப்புல. அதுக்கப்புறம் நேராக இந்த இடத்துல ஒரு அண்ணன் மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அதாவது நம்ம டேமேஜ் வாங்கினோன்னு மெடிக்கிட்டு போட்டாப்புல. டப்புன்னு சர்ன்னு அழுத்தியாச்சு. அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு அண்ணன் வந்து நம்மளை அழுத்தாப்புல. முதுகில் அடித்தா பிடிக்காதுன்னு டப்புன்னு ஒரு அடி, 2 அடி தான் ஹெட்டு கலந்து ஹெல்மெட்டோட தெரிச்சு ஓடிட்டாப்புல.
அப்படி நம்ம மெடிக்கெட்டை சுற்றிட்டு அடுத்த ரவுண்டுக்குள்ளே வந்துடலாம். அந்த ரவுண்டில் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் இருந்தாங்க. ஒரு கிராண்ட் மாஸ்டராக எவனாக இருந்தாலும் நான் என் அழுத்தி பிடிக்க ஒருத்தவனும் நிற்க முடியாதுன்ட்டு ஒரு அண்ணன் அழுத்தியாச்சு. இந்த இடத்துல ஒரு அண்ணன் நின்னாப்புல, இந்த அண்ணனை அழுத்தி பின்னாடி உள்ளவங்களும் அழுத்திட்டாங்க. அடுத்து நம்மளும் எப்படியோ அழுத்தி இந்த இவியிலே கில் எடுத்து விட்டாச்சு. கில் எடுத்தோன்னே நம்ம கில்லு முக்கியம் அப்படின்ட்டு நம்ம டீம்காரங்க அடித்த கில்லையும் நம்ம செக்யூர் பண்ணி கொடுத்தாச்சு. செக்யூர் பண்ணி கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஓடி, ஆனால் இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிச்சிரும். அப்படியே அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்பவுமே டஃப்பாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் அந்த ஒருத்தன் வந்து நம்ம டீம்கார 2 பேரில் ஒரு ஆளை கில் எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம இதை விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு குரோனாவை போட்டு அழுத்தி எறிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த ரவுண்டு போகலான்ட்டு நம்ம டீம்காரனே ரிவே பண்ணி விட்டாச்சு. இந்த மேட்ச் பூயாவும் நாங்கள் தான் அடிப்போம், அப்படியே நம்ம இந்த ரவுண்டு போயிடலாம். அப்படியே போனோன்னா நம்ம டீம்காரங்களுக்கு ஒரு ஆள் பாம் வீசணுன்ட்டு நம்ம டீமே கொளுத்தணும்னு பார்த்தாப்புல, நம்ம போய் பக்கத்தில் போய் அடித்து கொளுத்தியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நேராக நம்ம டீம்காரங்களுக்கு பேக்கப் கொடுப்போம். அப்படின்னா தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும்னு எனக்கே தெரிஞ்சு போயிட்டு அப்படியே நம்மளும் ஸ்கோப்பு கீப்பெலாம் போட்டு பார்த்தோம். ஒன்றும் மாட்டலை. அதுக்கப்புறம் நேராக அந்த இடத்துல க்ளோவால்லாம் போட்டோம். எங்கே இருக்காங்களே தெரில. அவ்வளோத்துக்குள்ளே எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு அங்கங்கன்னு உட்கார்ந்து சர்வே பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளாண்ட உடனே அடிக்காங்க, ஆனால் ஒளிஞ்சு கிடந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டப்புன்னு நம்ம டீம்காரங்க 2 பேர் தான் டவுன் அடிச்சிட்டாங்க. சட்டுன்னு வந்து டப்புன்னு அழுத்தி போட்டாச்சு. அழுத்தி போட்டோடனே நம்ம டீம்காரங்களுக்கு ரிவே பண்ணோம். இவங்களுக்கு ரிவே பண்ணால் வேலைக்கு ஆகுதுன்னு இன்னொரு அண்ணனே ரிவே பண்ணோம். அவங்கள ரிவே பண்ண வழங்காதுன்ட்டு டப்புன்னு அடித்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சல எதுவும் கமெண்ட்னா தெரிவிச்சு விடுங்க. ஏதாவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல்